தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்த இளைஞர் பைக்கில் இருந்து விழுந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், தற்போது அந்த இளைஞர் யார், அந்த நிலைமை என்னவாக இருக்கிறது, எவ்வாறு விபத்து நிகழ்ந்தது? நிச்சயமாக சரவணன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார். தற்போது விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை விமான நிலையத்தில் வரவேற்பதற்காக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர்கள் வரவேற்பு அளித்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் குஷி மற்றும் மதுரையில் விஜய் பொருட்களும் விஜயின் பிரச்சார வாகனம் விமான நிலையத்தில் இருந்து பயிர்கள் வெளியே பிரச்சார வாகனத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மற்றும் தொடர்ந்து விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏறியவுடன் மேலே நின்றவாறு மதுரை விமான நிலையம் வெளிவளாகத்தில் குடியிருக்கும் தொண்டையில் கட்சியை கையசைத்தவாறு மதுரை மண்டல நகர் வழியாக ரிங்கரோடு மூலம் திருப்பத்தூர், காரைக்குடி சென்ற பின் திருச்சி மாவட்டத்திற்கு என்று செல்ல இருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் வருகையொட்டி மதுரை மாநிலத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர சோதனை பின்னர் விமான நிலையத்தில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்த இளைஞர் பைக்கில் இருந்து விழுந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், தற்போது அந்த இளைஞர் யார், அந்த நிலைமை என்னவாக இருக்கிறது, எவ்வாறு விபத்து நிகழ்ந்தது? நிச்சயமாக சரவணன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார். தற்போது விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை விமான நிலையத்தில் வரவேற்பதற்காக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர்கள் வரவேற்பு அளித்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் குஷி மற்றும் மதுரையில் விஜய் பொருட்களும் விஜயின் பிரச்சார வாகனம் விமான நிலையத்தில் இருந்து பயிர்கள் வெளியே பிரச்சார வாகனத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மற்றும் தொடர்ந்து விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏறியவுடன் மேலே நின்றவாறு மதுரை விமான நிலையம் வெளிவளாகத்தில் குடியிருக்கும் தொண்டையில் கட்சியை கையசைத்தவாறு மதுரை மண்டல நகர் வழியாக ரிங்கரோடு மூலம் திருப்பத்தூர், காரைக்குடி சென்ற பின் திருச்சி மாவட்டத்திற்கு என்று செல்ல இருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் வருகையொட்டி மதுரை மாநிலத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர சோதனை பின்னர் விமான நிலையத்தில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு